காலை வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவது சமூக ஆர்வலர் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய மூத்த பிரமுகர் திரு சிவ இளங்கோ. அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் இன்று நாளேடுகளில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லா நாளேடுகள்லையுமே முக்கியமான இடம் பிடித்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று நடத்தி இருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம். சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை கண்டித்து, மோதலை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் உண்ணாவிரதத்தை மாநிலம் தழுவிய அளவில் நடத்தியிருக்கிறது. திருச்சியில் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் திரு மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் பங்கு கொண்டிருக்கிறார். இதுதான் பிரதான செய்தியாக எல்லா நாளேடுகள்லையும் இடம்பெற்றிருக்கிறது. திரு சிவ இளங்கோ, உங்களுடைய முதற்கட்ட பார்வை. சட்டசபையில் 18ஆம் தேதி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடந்த நிறைய குளறுபடிகள், அவங்க எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அவங்க கோரிக்கை என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு வாரம் அவங்களுக்கு நீங்கள் தொகுதிக்கு செல்ல விட்டு நீங்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க. ஏன்னாக்கா ஒரே இடத்துக்கு கூவத்தூரில் நீங்கள் ஹோட்டலில் தங்க வச்சு இருக்கிறதுனால ஒரு அழுத்தம் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு வாரம் தள்ளி நீங்கள் இந்த வாக்கெடுப்பு நடத்துங்க. அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் உடனே நடத்தணும்னாக்கா ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கும்போது, இல்லை, 2 கோரிக்கையுமே சபாநாயகர் நிராகரிக்கும் போது திரும்ப இவங்க சபாநாயகரோட முட்டல் மோதல் நடக்கும்போது வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்படும் போது சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் அங்கே நடக்குது. உடனடியாக அவர் ஆளுநரை சந்தித்து அந்த முறையிட்ட உடனே மெரினாவில் உள்ள காந்தி சிலையில் போய் அவங்க ஒரு அறப்போராட்டம் நடத்துகிறாங்க. அறப்போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சு விடுவிக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து இவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த சட்டசபையில் நடந்த விஷயங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மக்களும் அதை ஓரளவு இந்த மாதிரியான ஒரு நியாயமான கேள்வி தானே இது. நீங்கள் ஏன் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது? ஏன்னா அவங்க எங்கேருந்து கொண்டு வரப்பட்டார்கள், அதனால நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்களின் உணர்வுகளும் அது மாதிரி இருக்கும்போது, சரி நம்ம இது தமிழகம் முழுவதும் இதை 2 பிரிவாக நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சர்ச்சைக்குரிய நிகழ்வை ஒன்று, திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்திய கோரிக்கை, அதாவது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும், உடனடியா இதுக்கு 15 நாள் டைம் இருக்கு, தொகுதிக்கு எம்எல்ஏக்கெல்லாம் போயிட்டு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. இன்னொரு பக்கம் அதற்கு கையாண்ட ஒரு போராட்ட யுக்தி. 2த்தையும் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய கருத்தொற்றுமை மக்கள் மத்தியில, பல்வேறு தரப்பினர் மத்தியில இருக்கு. ஆனா அதற்கு கையாண்ட யுக்தி, அந்த ஒரு போராட்டத்துக்கு சட்டசபையில கையாண்ட யுக்தி, சட்டசபையில அது தவறான விஷயம். அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க போய் சபாநாயகரை பிடிச்சி தள்ளுறது, இழுக்கிறது, அந்த சபாநாயகர் இருக்கையில அமர்றது, அப்படிலாம் அதெல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவங்க எதிர்கட்சிங்கிற முறையில் அவங்க வைத்த வாதம் சரியான வாதம். அவர் சட்டப்படி சபாநாயகர் செயல்பட்டு இருக்கலாம், அது அவர் சட்டப்படியான ஒரு கடமை செய்தாருங்கிறது கூட சரிதான். ஆனால் நாங்கள் மக்களின் என்ன ஓட்டங்களை திமுக பிரதிபலித்தா தான் பார்க்க முடியாது. என்னன்னா அவங்க கேட்குற கோரிக்கை சரிதானே. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களும் சட்டமன்ற விடுதியில் இருந்தோ அவர்களுடைய இல்லத்திலிருந்தோ வந்திருந்தாக்கா அந்த கோரிக்கையை யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சூழலில் இதை பார்க்கும்போது, ஒரு பக்கம் இந்த வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார், இன்னொரு புறம் திமுக இதை மக்களிடத்தில் எடுத்து சென்று அவர்களும் ஒரு மக்களினுடைய கவனத்தை எடுத்துக்கொண்டார்கள். இதில் தோற்றுறது யார் அப்படின்னா தமிழக மக்களும் ஜனநாயகம் தான் இதில் தோற்று இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கும்போது, ஏன்னா இவரும் வெற்றி பெற்றிருக்கிறார், இந்த பக்கம் இவங்களும் இந்த எதிர்கட்சிங்கிற ரோலை இவங்க சரியா பிளே பண்ணி ஒரு வாரம் கழிச்சு, இன்றோ இல்லை சில நாட்கள் கழிச்சோ இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்குமானா அதோட அவுட்கம் வேற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பா. ஏன்னா நீங்க அவங்க ஏன்னா அந்த முகாமில் இருந்து கூவத்தூரில் இருந்து வந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்களை அடைச்சி வச்சிருக்கிறாங்க, கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் கூட பதிவு பண்ணார் எம்எல்ஏ சரவணன். அப்போ வழக்கு கொடுக்க எஃப்ஐஆரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நட்ராஜ் 2 அணிகளுக்கும் இல்லை, நான் நடுநிலையா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவர் மக்களின் கருத்து கேட்க போகும்போது அவர் என்ன சொல்றாங்க, நீங்க எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பதவியே போனாலும் சரி, நான் கட்சித்தாள் தடுப்பு சட்டத்தின் கீழே எனக்கு பதவி போனாலும் பரவாயில்ல, நான் எதிர்த்து தான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு திரு நட்ராஜ் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த எம்எல்ஏக்கள்லாம் வெளியில இருக்கிறாங்க. நம்ம நிறைய நாளேடுகள்ல பார்க்கிறோம், திரு ஓபிஎஸ் பக்கம் என்ற எம்எல்ஏக்களுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்கிறோம். இன்னொரு பக்கம் பெரிய அழுத்தத்தை இந்த 122 எம்எல்ஏக்கள்ல பலர் ஃபேஸ் பண்றதையும் பார்க்கிறோம். ஆனா அந்த 122 பேர்ல இதுக்கு பிறகு யாரேனும் நிலைப்பாட மாறி இருக்கிறாங்களாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாரம் மக்கள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தொகுதி பக்கம் போயிட்டு இல்ல முகாம்ல இல்லாம வெளியில இருந்துட்டு இந்த வாக்கெடுப்பை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட
அவங்க வந்து மாற்றி வாக்களிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வாய்ப்பும் இருக்குதுல்ல, வாய்ப்பும் இருக்கு மாற்றி வாக்கள். ஏன்னா இவங்க வந்து 122 தான். இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 பேர் வந்து மாற்றி வாக்களித்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்போ அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால தான் வந்து எல்லாருமே அவங்க எதிர்க்கட்சிகள் சொன்னது என்னன்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் நான் அவங்களாம் தொகுதிக்கு போக சொல்லுங்க. தார்மீக ரீதியாக பார்க்கும்போது இது சரியா படலாம். ஆனால் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த எம்எல்ஏவும் தேர்தலை ஃபேஸ் பண்றதுக்கு விரும்பல, அதனால ஆட்சி கவிழ விரும்பல. ஸோ ஒரு பவர் பைண்டிங் ஃபோர்ஸா இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இல்லாட்டி ஒரு மதிப்பீடு செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது 1 வாரமோ 2 வாரமோ தொகுதிக்கு போறாங்கிறத தாண்டி அது இந்த எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே மனசு மாதிரி வேற ஒரு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து இருப்பாங்க, ஓபிஎஸ்க்குன்னு வேண்டப்பட்டவர்கள் அமைச்சர்கள், அவருடைய பரிந்துரையின் பேரில் வந்து சீட்டு கிடைச்சி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்க. அதை வந்து இப்போ பேசுறதுக்கு வந்து அங்கே வந்து யாருமே செல்போனே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அவங்க வேற நம்பர்லேருந்து பேச மாதிரி. இப்போ வந்து இனி வந்து 6 மாசமோ இல்லை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தெல்லாம் அதை வந்து இவங்க பக்கத்துக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பங்கு சந்தையில் வந்து வீழ்ச்சி சொல்லுவாங்க, அது மாதிரி தமிழக அரசியல்லையும் வரலாறு காணாத வீழ்ச்சி. இப்போ இந்த ஒரு 15 நாள் நீங்களும் ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு தொடர்ச்சியான இன்னைக்கு வந்து இந்தியாவே உலக தமிழர்களே ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, அடுத்தது என்ன அப்படிங்கிற கவலையோட எதிர்பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரியான போயிட்டு இருக்குது, இதை வந்து இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழல் தான் எல்லாரும் மத்தியிலுமே இன்னைக்கு. இந்த விவகாரத்துல மக்கள் மனநிலையை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன ஆரம்பத்தில் இது வந்து மக்கள் நல்ல உணர்வுகளை புரிந்து கொண்டு சரியா பிளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து மக்களுடைய ஆதரவு இந்த விஷயத்தில் நிறைய சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கே வர்ற அழைப்புகளிலும் சரி, அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் பதிவிடுறதுலையுமே நிறைய என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து திமுகவினுடைய எதிர்நிலைப்பாடுகளை எடுத்துருக்கிறோம், ஆனால் இந்த விஷயம் வந்து திமுக செய்தது சரி, அதில் வந்து கெயின். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பக்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார், இன்னொரு புறம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களின் நம்பிக்கையை பெறுவதில் வந்து திமுக வெற்றி அடைந்திருக்கிறது. ஜனநாயகமும் மக்களும் தமிழக மக்களும் இந்த இதில் வந்து தோற்றுவிட்டார்கள். மக்களுடைய எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்தில் பிரதிபலித்து மக்களுடைய எண்ணங்களை கவர்ந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படின்னா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஊடகங்களால் அணுகப்பட்டது, எல்லோரும் அப்படிதான் பார்த்தாங்க, இவர்கை உங்க போகுதா அவர்கை உங்க போகுதா அப்படின்னு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்துல சட்டசபை நிகழ்வுகளில் ஒரு முக்கிய பிளேயரா எமர்ஜ் ஆனதை பார்த்தோம், அது தொடர்ந்துட்டு இருக்கு. இது சார்ந்த ஒரு கேள்வியை தான் நீதிமன்றம் நேற்றுக்கு எழுப்பியிருக்கு. இந்த இது சார்ந்த ஒரு வழக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்த போது, இது பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையான விவகாரம் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அதே போல இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை செல்லாதுன்னு அறிவிக்கணும், எதிர்கட்சிகளோட பங்கேற்பு இல்லாம நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நீதிமன்றம் தலையிட்டு அணுகணும் அப்படின்னு திமுக கேள்வி கட்டியிருக்கக்கூடிய இந்த வழக்குல வீடியோ பதிவை நீங்க கொண்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டு தேவைப்பட்டா முடிவு எடுக்கலாம், உடனடியா எந்த உத்தரவையும் போட முடியாது அப்படின்னு இந்த வழக்கை 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்டசபை நிகழ்வுகளில் வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்குது. எதிர்கட்சிகளை கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அவர்கள் வந்து வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள். இதில் வந்து இந்தந்த மாதிரியான சட்ட விதிமீறல்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்து ரத்து செய்து மீண்டும் நடத்தணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமானது நீதிமன்றம் ஏன் வந்து அதை வந்து கருத்தில் கொள்ளன்னு சொல்லி அவங்க சொன்னது என்னென்னா, எங்கள்கிட்ட அந்த முழு ஆதாரமும் இல்லை, சட்டசபை செயலாளர் நாங்கள் கேட்டுக்கிறோம், நீங்கள் உத்தரவிடுங்க வீடியோ பதிவை அப்படின்னு. அதெல்லாம் உத்தரவிட முடியாது, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பதிவுகள்லாம் இருக்குது வாட்ஸ்அப்லேயோ இல்லை முகநூலில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முதல்ல கொண்டாந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் 2012 நம்ம இந்த இதுக்கான சட்டசபை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூரில் எனது திருமணத்தை அன்னைக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ஆரம்பிக்கிறோம் அந்த பிரச்சாரத்தை. அங்கே திருவாரூரில் ஆரம்பித்து அதன் பிறகு ஒரு 6 மாதம் கழித்து நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போடுறோம். அந்த வழக்கு போட்ட பிறகு அப்போ வந்து நிறைய செலவாகும், எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்கிறாங்க. அப்போ செலவானுச்சுன்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லி தேமுதிக தலைவர் வந்து அவங்க வந்து விஜயகாந்த் வந்து சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து இவங்க திமுக வந்து உலர வரல. அப்போ
இல்ல அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அதன் பிறகுலாம் பெருசா வந்து அவங்க 2006 2011 ஆட்சியில இருக்கும்போது தான் அவங்களுடைய விஷயங்கள்ல இருக்கும்போது அவங்க அப்பெல்லாம் ஓரளவு டெக்னாலஜி வந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு திமுகவும் இன்னைக்கு வந்து அதில் வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யணும். இப்போ நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு மக்களே இன்னைக்கு பார்த்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா ஆளுங்கட்சிக்கு தேவைப்பட்ட தொலைக்காட்சிக்கு மட்டும் சில ஃபுட்டேஜ் போகுது, மற்ற தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் எடிட் செய்யப்பட்டது தான் போகிறது. அந்த விமர்சனம் கடுமையா தொடர்ந்து மேலோங்குவதை நம்ம மறக்க முடியாது. ஏன் நேரலை பதிவுகள் இருக்கக்கூடாது, ஏன் நேரலை நிகழ்வுகளா நம்ம சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி பல்வேறு செக்ஷன்ஸ்ல இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதே வேளையில இந்த சர்ச்சைக்குரிய சட்டப்பேரவை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம பார்ப்போம், திமுகவோ இல்லை ஏதாவது எதிர்கட்சியோ ஏதேனும் விமர்சனத்தை வைக்கும்போது உடனடியாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எழுந்து கோஷமிடுவது முழக்கமிடுவது ரெண்டு தரப்புக்கும் இடையே பிரச்சனை எழுவதை பார்ப்போம். ஆனா இந்த முறை அப்படி நிசப்தமா எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் ஒரே குறிக்கோள் என்னன்னாக்கா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும். அதுவரையும் நீங்க வந்து எப்பாடுபட்டாவது நீங்க எதுவும் செய்யக்கூடாது, கையை கட்டிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது. அந்த எல்லாமே பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு கட்டளை இட்டு அழகாக அவங்க வந்து கிளிப்பிள்ளை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த 122 எம்எல்ஏக்களும் வந்து உட்கார்ந்து அந்த வேடிக்கையை மட்டும்தான் பார்த்தார்கள். எந்த விதமான ஒரு கையை நீட்டி பேசுவதோ அவர்கள் இருந்து வார்த்தைகள் வருவதோ எதுவுமே செய்யவில்லை. அந்த அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவது. அது மட்டும்தான் அன்னைக்கான நோக்கம். இனி வெற்றி பெற்ற ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி கூட அந்த வீடியோ காட்சிகள் பேசாம உட்கார்ந்துருக்காங்க, பேசாம எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது வீடியோ காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு பகுதி தான் வெளிவந்திருக்கு, இன்னொரு பகுதி வெளிவந்தா இந்த உண்மை இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து சண்டை போட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வீடியோ பதிவில் என்ன வந்து தெரிய வரும் அப்படின்னாக்கா, அந்த சபை காவலர்கள் யாரெல்லாம் உள்ளர வந்தா, சபாநாயகர் வந்து சட்டசபையினுடைய செயலாளர் வந்து இந்தந்த காவலர்கள்லாம் எனக்கு வந்து இங்க அனுப்புங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆணையருக்கு வந்து அவர் வந்து ஆணையம் கூட நம்ம பார்த்தோம். அப்ப வந்து சட்டசபையில வந்து இது மாதிரியான ஒரு நெருக்கடி நிலை இருக்குது, பாதுகாப்புக்கு நீங்க காவலர்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்கறதுங்கிறது வேற, குறிப்பிட்டு கேட்கிறாரு. அப்போ வந்து உடையை மாற்றி வந்து அவர் வந்து வெள்ளை சீருடையில வந்து உள்ளர வர்றாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் சட்ட விதிமீறல்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பதிவாகும். ஏன்னா இப்ப வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அவங்கள்ட்ட வந்து சண்டை போடலாம் எதுவும் பண்ணல, விதிமீறல்னு சொல்ல முடியுமா? அது வந்து தார்மீகமா கேள்வி எழுது. ஆனா இதுல சட்டசபை நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் சபாநாயகரோ செயலாளரோ விதிமீறி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க முடியுமா? ஆமா, இந்த இதுல பார்க்கும்போது அதாவது விதிக்கு உட்பட்டு கூட இருக்கலாம், அதாவது பேர் சொல்றதுங்கிறது. அப்போ நீங்க வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து நீங்க வந்து கூப்பிடுவதன் உள்ள அர்த்தம் என்ன? அப்போ அவங்க திமுக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ வந்து இவர்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஒரு முன்னாடியே உடைகள்லாம் தயாரித்து வச்சுட்டு தானே வந்திருக்கிறாங்க. தெரியும் எப்படி 1 மணிக்கு சபையை ஒத்தி வச்சுட்டு 3 மணிக்கு வரும்போது 1:30 மணி 2 மணிக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் தயாரிப்பு இருக்கும் இந்த விவகாரத்தில். ஆமா, அவங்க வந்து முன்னாடியே இந்த மாதிரியான உடைகள்லாம் தைத்து வைத்துக்கொண்டு எங்களை வந்து அடிக்கணும் நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு புகார் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி உடனடியாக அந்த அளவுக்கு ட்ரெஸ் மேட்சாக கிடைக்குது, ஏன் வந்து இவர்களை எல்லாம் வந்து சொல்லும்போது ஒரு தார்மீக ரீதியில் சட்டப்படி வந்து PH பாண்டியன் சொல்வார், சட்டசபை சபாநாயகருக்கு வந்து மனதாவிய அதிகாரம் இருக்குது, எங்கள் நீதிமன்றம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்ப்புகள்லையும் நீதிமன்றம் வந்து தலையிட்டதில் ஒரு சில தீர்ப்புகளில் மட்டும் தலையிட்டு முன்னுதாரணமும் இருக்குது. தேமுதிக எம்எல்ஏக்களை வந்து அந்த நீக்கம் செய்தது வந்து செல்லாதுன்னு நீதிமன்றம் தலையிட்டு அது உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சு. அது ஒரு சில நிகழ்வுகளில் தான். இந்த விஷயங்கள்லேயே இப்போ திமுகவும் சரி பாமகவும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கடைசியில் அது வந்து ரகசிய வாக்கெடுப்பா இல்லை வந்து அது வந்து வெளிப்படையான வாக்கெடுப்பா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது. அதிமுகவுடைய மூத்த பிரமுகர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் கருத்து சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். நீதிமன்றம் 27ஆம் தேதிக்கு இந்த விவகாரத்தை தள்ளி வச்சிருக்கு. உங்ககிட்ட வீடியோ ஆதாரங்கள்லாம் இருந்தால் அதை முதல்ல கொடுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேட்டிருக்கு. திரு சிவலங்கோ சொன்னது போல திமுக தரப்பு இது வந்து ஒரு சட்டப்பேரவை செயலகத்தின் சார்பாக வெளியிட்ட ஆவணங்கள் தான் இருக்கே தவிர முழு ஆவணங்கள் வெளியில் வரல, நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க, முதல்ல உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய
ஆவணங்களை, வீடியோ ஆவணங்களை கொடுங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு 27ஆம் தேதிக்கு இந்த விவகாரத்தை தள்ளி வச்சிருக்கு. உடனடியாக தலையிட்டு எந்த உத்தரவையும் நீதிமன்றம் கொடுக்கல. இந்த விவகாரத்தில் அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது நேர்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க. ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறார். சட்டசபை நிகழ்வுகள், அதுக்கு பிறகு நடந்து வரக்கூடிய பல்வேறு அரசியல் திருப்பங்கள்லாம் நம்ம பற்றி பேசி வரோம். இந்த நிலையில் அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது சட்டமன்றத்திலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பார்த்துட்டு அதை பற்றி அலசுவோம். ஏன் ரகசிய வாக்கெடுப்பு அனுமதிக்கப்படுவதில்லை? தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் முக்கிய பிரச்சனைகளில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரகசிய வாக்கெடுப்பு எப்படி பயன்படும்? அவர்கள் எழுந்து நின்றோ அல்லது கைதூக்கியோ நேராக தெளிவுபடுத்துகின்ற நிலைமை எப்பொழுது உருவாகிறது என்றால் ரகசிய வாக்கெடுப்பு இல்லாத பொழுது தான். இப்போ இன்றைக்கு பல இடங்களிலே அவர்களே எதிர்க்கட்சி நிறுத்தியங்களை எல்லாம் தோளிலே தூக்கி கொண்டு சுமந்து வரவேற்கிறார்கள் என்கிறார். அப்படி சுமந்து அவர்கள் செல்வதற்கு கூட எது வகை செய்கிறது? ரகசிய வாக்கெடுப்பு இருந்தால் எப்படி அது முடியும்? இன்னொரு காரணம், ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு மந்திரியாக இருந்தேன், போக்குவரத்து துறை மந்திரி. 50 பஸ்களுக்கு மேல் உள்ள நிறுவனங்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கினோம். பெருமுதலாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்களை தங்கள் கைக்குள் போட்டு அந்த சட்டத்தை தோற்கடிப்பார்கள் என்றால் அது ஊழல் மட்டுமல்ல, மக்கள் நலனுக்கும் எதிராக அமையும். அப்படி செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகுமே, ஆனால் அது எப்படி ஜனநாயகமாகும்? மக்களின் கருத்தை எப்படி மதிப்பதாகும்? அதனாலே தான் இதை பற்றியெல்லாம் விவாதித்து நடைமுறைக்கு இது ஒவ்வாது. இப்பொழுது சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் இது மட்டுமல்ல, ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு உண்டு. ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது ரகசிய வாக்கெடுப்பு தான் என்றால் மானியங்களை தோற்கடி செய்து கொண்டே இருந்தால் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? ஆகவே ரகசிய வாக்கெடுப்பு என்பது நடைமுறைக்கு ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஒவ்வாது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரகசிய வாக்கெடுப்பு கோருவது சட்டத்திற்கு எதிரானது. எந்த சட்டத்திற்கு எதிரானது? கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜனநாயகத்துக்கு எதிரானது ரகசிய வாக்கெடுப்பு கோருவது என்கிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன். வெளிப்படையாக நடந்தால் தானே மக்களுக்கு தெரியும், இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா அப்படிங்கிறாரு. பெருசையாக பார்க்கும்போது அதில் சில மிரிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு படலையா? அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் மானிய கோரிக்கைகள் எல்லாம் இதை மாதிரி இருந்தாக்கா எல்லா மானிய கோரிக்கையும் தோற்கடிக்கப்பட்டால் எப்படி நம்ம அரசாங்கத்தை நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. நம்ம எல்லா விஷயத்தையுமே எதிர்க்கட்சி கேட்டது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ரகசிய வாக்கெடுப்பில் தான் நடத்தணும் அப்படிங்கிறதும் கேட்கல. எந்த நிகழ்வில் அவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா அந்த 122 எம்எல்ஏக்களை விடுதியில் தங்க வைத்து அழைச்சிட்டு வரப்பட்டதுனால தான் அந்த கேள்வி எழுது. அதை இன்னொன்று அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் தொகுதிக்குள் நீங்கள் விட்டுருந்தாக்கா நாளைக்கு எதிர்க்கட்சி மேலெல்லாம் பழி வரும். என்ன சொல்கிறாரு, ஆளுங்கட்சி தரப்பை எம்எல்ஏக்களை சட்டசபைக்கு செல்ல விடாமல் எதிர்க்கட்சி தடுத்துச்சுன்னு பொதுமக்கள் புகார்கள்லாம் வரும், அந்த அவப்பெயரை நாங்கள் கவர்ந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நிறைய சமாளிஃபிகேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு அவர். ஏன்னா அவங்க பார்வையில் இன்னைக்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்க தனி பெரும்பான்மையில் இருக்கிறாங்க, அது போயிட்டு இருக்குது. இடையில சசிகலா உள்ளார வரும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு திரும்ப ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது முக்கியமானது. ஏன்னா இன்னும் ஒரு 4.5 ஆண்டு காலம் இருக்கிறது. அவங்க திரும்ப ஒரு தேர்தலை சந்தித்து மக்களை போய் சந்திக்கிறது, இன்னைக்கு அதில் நிறைய முதலீடு பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அதனால இந்த தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தாங்க, அதை வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய பார்வையில் திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு திட்டம் இட்டது அப்படிங்கிறது சரியானது. அதிமுகனுடைய பார்வையில் அது சரியானது. பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றது விதிகளை சுட்டி காட்டுறாரு. எந்த விதியில ரகசிய வாக்கெடுப்பை அனுமதிக்கிறது? விதிகள்ல பாராளுமன்றத்துடைய விதியில இருக்கா, சட்டமன்றத்துடைய விதியில இருக்கிறதா? குரல் வாக்கெடுப்பை மேற்கொள்ளலாம், இல்லாட்டி இந்த டிவிஷன்ஸ் படி பண்ணலாம், இதைத்தான் விதி சொல்லியிருக்கு.
அஃப்கோர்ஸ் சபாநாயகருக்கு யுத்தானுச்சாத அதிகாரம் இருக்கு. ரகசிய வாக்கெடுப்பு அவர் உத்தரவிட்டு இருந்தா ஏன் பண்ணன்னு யாரும் கேட்க முடியாது. ஆனா அது உத்தரவிடணும், இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் உத்தரவிடணும்னு விதி இல்லையே. அப்படி விதி இல்லாத போது கோருவது நியாயமானு அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இப்போ எல்லாருமே எதிர்கட்சியில இருந்து சரி தமிழக மக்களும் சொல்லுவது என்னன்னாக்கா தார்மீக ரீதியில நீங்க வந்து செயல்படணும். இப்போ வந்து சட்டமா தார்மீக ரீதியில அப்படின்னு பார்க்கும்போது சில இந்த உயர்நீதிமன்றத்திலே அந்த நீதிபதிகள் கேட்கும்போது வந்து கர்நாடகாவிலையும் ஏற்கனவே அது மாதிரி நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்குது, இந்த மாதிரியான வந்து கடத்தி வைக்கப்பட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சில தகவலை சொல்றாரு. அப்ப வந்து எந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ரகசிய வாக்கெடுப்பு கேட்கறாங்க அப்படிங்கிற. ஆனா ரகசிய வாக்கெடுப்பு நடந்த முன்னுதாரணங்களையும் நம்ம மறுத்த முடியாது. நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய அளவுல யாருக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சர்ச்சையெல்லாம் எழுந்த சமயத்துல ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு நீதிமன்றங்களை முன்னுதாரணம் இல்லாதது அப்படின்னு நம்ம அதையும் ஒதுக்கிட முடியாது. ஆனா அவங்க பார்வையில் ஒரு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு தனி பெரும்பான்மையினோட இருக்கிற ஒரு ஆட்சி வந்து சில குழப்படிகள்னால வந்து அந்த கட்சி வந்து அந்த ஆட்சி வந்து அரி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது அதை வந்து மீட்டு கொண்டாடுறதுங்கிற முக்கியமான விஷயம். அவங்களுடைய பார்வையிலிருந்து அதை பார்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து திமுக வந்து ஆட்சியை கலைப்பதற்காகத்தான் திட்டமிடுகிறது அப்படிங்கிறது அவங்களோட பார்வையில் அது சரி. இவங்களுடைய பார்வையில் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, சபாநாயகர் வந்து பச்சை நிறத்தை வந்து நீல நிறம்னு சொன்னாக்கா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நீல நிறம் பச்சைன்னா பச்சை தான் சொல்லணும், அது மாற்றி இருந்தாக்கா நாங்கள் நீதிமன்றம் போவோம், கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்றாங்க. கண்டிப்பா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 27ஆம் தேதி மறு விசாரணை வருகிறது. மறு விசாரணையில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து எவ்வளவு ஆவணம், ஏன்னா இவங்க ஆவணங்கள் வந்து அந்த எடிட் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே திமுக செய்த ரகலை மட்டும்தான் அதிகமாக இதில் வந்து. அதனால தான் இவங்க தரப்புலையுமே நீதிமன்றத்தில் அவங்க சொன்னது என்னன்னாக்கா எங்கள்கிட்ட வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்தது எல்லாமே எடிட்டிங் செய்யப்பட்டு கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு எதிரான கருத்து தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து போய் அந்த நாற்காலியில் இருக்கையில் போய் அமர்றது, அந்த எதுக்க உள்ள இருக்கையை வந்து பிடிச்சி தள்ளுறது, அவர் சபாநாயகரை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான ஃபுட்டேஜ் இருக்குது. இதெல்லாம் கொண்டு கொடுத்தாக்கா நீங்கள் தானே இவ்வளோ தவறு செஞ்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ தவறு செய்யும் போது எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு சபாநாயகர் வந்து உங்களை உள்ள வச்சுட்டு அவர் வந்து வாக்கெடுப்பு நடத்த முடியும்? அதனால தான் அவங்க நடத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சாதகமான ஒரு சூழல் வந்து அதிமுகவுக்கு போயிடும். இப்போ அதனால தான் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது சார்ந்த வேறு சில தலைப்புகளை நம்ம அணுக போகிறோம். இந்த நிலையில் இந்த தமிழகத்தில் பன்றிக்காய்ச்சல் பீதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பெருகிட்டு இருக்கு. இந்த நிலையில் திரு ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு ராதாகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக அச்சலசல் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. பன்றிக்காய்ச்சல் வீதி குறிப்பாக கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல செய்தித்தாள்களில் வேறு சில இடங்களில் அப்படின்னு வெவ்வேறு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கா? சுகாதாரத்துறை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது பற்றி விரிவாக குறிப்பிடுங்க. வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த வாயிலாக மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அளித்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். தெளிவா நான் சொல்றேங்க, ஆக்சுவலா இப்ப இந்த 3 மாதத்தில் நமக்கு ரஃப்லி அரௌண்ட் 1300 கேசஸ் பன்றி காய்ச்சல் அறிகுறியோட இந்த பல்வேறு மருத்துவமனைகள்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. அதுல பெரும்பாலும் 800க்கு மேற்பட்டோர் வந்து ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. மீதமுள்ளவர்கள் சில பேர் ஒரு 90 பேர் வீட்டு லெவல்லையே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பேலன்ஸ் வந்து பல்வேறு மருத்துவமனைகள்ல ட்ரீட்மெண்ட்ல நல்ல முறையில குணமாயிடுவாங்கிற நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் செய்துட்டு இருக்கோம். இறப்பை பொறுத்தவரை ஏற்கனவே 10 வந்து கன்ஃபார்ம்டு பன்றி காய்ச்சல் இறப்புன்னு நம்ம ஏற்கனவே அரசாங்கம் மூலமாவே நம்ம சொல்லியிருக்கோம். மீதம் உள்ளது ரஃப்லி அரௌண்ட் 10 to 15 வந்து பல்வேறு காரணங்கள்னால இருக்கும்போது அந்த டெத் ஆடிட்னு ஒரு கமிட்டி மூலமாக இது பன்றி காய்ச்சல் சில சமயம் உறுதி செய்யப்படாத நிலையிலேயே இந்த ரிலேட்டட் டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ள கேசஸ் நாங்க செப்பரேட்டா அனலைஸ் பண்ணி அதையும் ஒளிமறை ரீதியில சொல்லிடுவோம். இப்போ குறிப்பா நம்ம பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, பன்றி காய்ச்சல்னுங்கிறது வந்து ஒரு வகையான ஃப்ளூ காய்ச்சல் தான். பேரு பன்றி காய்ச்சல் நம்ம சொல்லி ஏற்கனவே ஒரு காலத்தில் பன்றி மூலமாக அது வந்தா கூட தற்பொழுது அது வந்து 2009 கொள்ளை நோயாக உலக அளவில் மீண்டும் உருவாகிறது. 2010 பருவ காய்ச்சலில் அந்தந்த பகுதியில ஏற்படக்கூடிய ஃப்ளூ காய்ச்சல் தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த ஆண்டு குறிப்பா 2015 ஏற்கனவே இந்த மாதிரி தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இந்திய லெவல்ல. இந்த ஆண்டு குறிப்பா தென் மாநிலங்கள்ல, தட் இஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள், பாண்டிச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியில் தான் இதோட தாக்கம் அதிகமா இருக்கு.
குறிப்பா இது வந்து லோக்கல்லி சர்க்குலேட்டிங் வைரஸா தான் இருக்கு. ஏதோ டிராவல்னால ஏற்படக்கூடிய வைரஸா நான் எங்களோட முதல் கட்ட ஆய்வுல தெரிய வரல. பொதுமக்கள் தேவையற்ற பீதி ஏன் படக்கூடாதுங்கிறதுக்கான நான் சொல்றேங்க. ஒண்ணு, இது வந்து ஒசல்டாமாவிர், டாமிஃப்ளூ இல்லையா ஃப்ளூவிர்னு கிடைக்கக்கூடிய மாத்திரையை உடனடியா நம்ம காய்ச்சல் அறிகுறி, காய்ச்சல் தொண்டை வலி போன்ற அறிகுறி இருந்த உடனே நம்ம சாப்பிட்டா முழுமையா இதை குணப்படக்கூடிய ஒரு நோய். இப்ப எங்களுக்கு ஏன் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா, பெரும்பாலான நிகழ்வுகள்ல 2-3 மருத்துவர்களை தாண்டி இல்லையா வந்து அந்த டிலே ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். ஒரே ஒரு நிகழ்வு குடியாத்தத்தில் டிராவல் பேஸ்டா வந்திருக்கு. இதுக்கு தேவையான மருந்துகள் கையிருப்புல இருக்கு. பொதுமக்கள்கிட்ட என்னோட ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிக்குமே டிலே பண்ணாம 3 நாள் தாங்களாகவே ட்ரீட்மெண்ட் செய்யாமல் ஒரு மருத்துவர்கிட்ட அணுகினா உடனடியா இந்த அறிகுறி இருக்கும் போதே டெஸ்ட் பண்ணாமலே டைமிஃப்ளூ மாத்திரையை நம்ம கொடுக்கலாம்ங்கிறது தான் WHO இது. யாரு கேர்ஃபுல்லா இருக்கணும்னாக்க பிரெக்னன்ட் உமன், முதியோர்கள், டயபெட்டிஸ் போன்ற கோமார்பிடிட்டி அவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறது. அதற்கான விழிப்புணர்வு தொடர்ந்து பண்றோம். கடைசியா நமக்கு முக்கியமான இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இந்த கூட்டம் நெரிசல் உள்ள பகுதியில சென்று திரும்பி வந்தாலோ கை கழுவும் பழக்கம் இருந்தால் 80 விழுக்காடுக்கு மேல இந்த நோயை பரவும் இதை தடுக்கப்படுது. அதனால்தான் பள்ளிகள் மூலமா இது பண்றோம். சுருக்கமா சொல்ல போனா பொதுமக்கள் தேவையற்ற பீதி வேண்டாம். அனைத்து அரசு மருத்துவமனைகளும் தேவையான மருந்து தயார் நிலையில இருக்கு. தனியார் மருத்துவமனைக்கு இலவசமா மருந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பாதுகாப்பு கையுறைகள் போன்றவை தேவையான அளவு இருக்கு. டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கு. இருப்பினும் தேவையற்ற கவனக்குறைவா இருக்கு. பீதி வேண்டாம், அதே இடத்துல கவனக்குறைவா இருக்க வேண்டாம் என்ற அறிவுரை நாங்க பொதுமக்கள்கிட்ட வழங்குறோங்க. தேங்க்யூ டாக்டர் ராதாகிருஷ்ணன், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த அளவுல எண்ணிக்கையில பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இயல்பாகவே சாதாரண ஜுரம் தானே, சாதாரண சளி தானே அப்படின்னு அதை வந்து பொருட்படுத்தாம ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும்னு இருப்பது வழக்கம். இந்த ஒரு சூழல்ல இந்த ஒரு சாதாரண சளியையும் ஜுரத்தையும் இந்த ஒரு ஃப்ளூவையும் சாதாரணமா எடுத்துக்காம உடனடியாக மருத்துவ உதவி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கூடிய அறிவுரையில ரொம்ப முக்கியமானது. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம், அதே வேளையில் பீதி அடைய தேவையில்லை அப்படிங்கிறது சுகாதாரத்துறையுடைய அறிவுறுத்தல். தேங்க்யூ டாக்டர் ராதாகிருஷ்ணன், உங்களோட கருத்துக்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பதிவு செய்தமைக்கு. திரு சிவலங்கோ, சமூக ஊடகங்களில் ஒரு 2-3 மாசமாவே டிமானிட்டைசேஷன் நடந்த பிறகு ஒரு பணம் வெளியில் வந்துட்டு இருந்தது. பச்சை கலர்ல ஒரு நோட்டு, இதுதான் புது 1000 ரூபாய் நோட்டு, விரைவில் வெளிவர போகுது, 2000 ரூபாய் நோட்டையும் திரும்பி வாங்கிக்க போறாங்க அப்படின்லாம் செய்தி வந்துட்டு இருந்த நிலையில பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் திரு சக்திகாந்த தாஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மாதிரி திட்டம்லாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு. இந்த ஒரு 2000 ரூபாய் ஹை டினாமினேஷன் நோட் பற்றிய விமர்சனங்கள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. 1000 ரூபாய் நோட்டை வெளியிடுவாங்கன்னு நிறைய யூகிக்கப்பட்டு வந்த நிலையில அது இல்லை அப்படின்னு இப்போதைக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அரசியல் குழப்பங்களுக்கு இடையிலையும் இந்த மாதிரியான ஒரு வதந்திகள் திரும்ப வந்து 1000 ரூபாய் நோட்டு வந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு வதந்தியில் இருக்கும்போது தான் அவர் வந்து சக்திகாந்த தாஸ் வந்து இல்லை, அந்த மாதிரியான திட்டம் வந்து மத்திய அரசிடம் இல்லை, நாம் போதுமான இருப்பெல்லாம் வைத்துருக்கிறோம், இன்னும் வந்து அதை வந்து விரிவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்று குறிப்பாக வந்து டெல்லியில் ஒரு ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும் நம்ம ஆர்பிஐ வெளியிடுறது. அதில் சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம சிறுவர்கள்லாம் விளையாடுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த இதில் வந்து சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 2000 நோட்டு அதே கலரில் அதே காந்தி இதெல்லாம் போட்டு மேலே வந்து சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அந்த ரூபாய் நோட்டுகள் வந்து 500 ரூபாய் நோட்டு வந்ததா அந்த மாதிரியான செய்திகள் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்குறோம். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஊடகங்கள் எல்லாமே இந்த பண மதிப்பு இழப்புக்கு பிறகு வந்து அந்த 50வது நாளை வந்து பெருசாக நம்ம வந்து 50 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் நம்ம எங்கள் தமிழக ஊடகங்கள் பண்ணோம். இன்னைக்கு 100 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 105வது நாள். அந்த 100 நாளில் வந்து எப்படி வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதா அப்படிங்கிற பேச முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு வந்து அரசியல் சூழலில் வந்து அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. பேச வேண்டிய விஷயம் நீங்க சொன்னது போல இந்த ஒரு 500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டு ரெண்டுத்திலையுமே சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு ஏடிஎம்ல, அதுவும் எஸ்பிஐயோட ஏடிஎம்ல வருது அப்படின்னா தட்ஸ் அப்பாலிங். அதுல நிறைய கேள்விகள் எழுது. இந்த டிமானிட்டைசேஷனுக்கான காரணமாவே போலி நோட்டுகளை ஒழிப்பது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ திரு சிதம்பரம் போன்ற பொருளாதார நிபுணர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொன்னது இந்த டிமானிட்டைசேஷன் போலி நோட்டுகளை ஒழிக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு விளையாட்டு நோட்டு
ஏடிஎம்ல ஒரு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல வந்து வருது அப்படின்னாக்கா விசாரணை நடத்தப்பட வேண்டியது. ஒரு சொல்றாங்க இது வந்து பாகிஸ்தான்ல இருந்து அச்சடிச்சு வந்தது, எங்கேருந்து அச்சடிச்சு வந்தாலும் வந்து அது வந்து விசாரணைக்கு உட்பட்டது. அதுவும் ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா எப்படி அது வந்து உள்ளார போயிருக்கும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமா அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுல இந்த 105 நாட்களுக்கு பிறகும் இன்னும் வந்து நிறைய ஏடிஎம் வந்து கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஆனா செயலாளர் சக்திகாந்த தாஸ் சொல்வது போல இந்த ரீமானிட்டைசேஷன்ல ஒரு கணிசமா ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு போன மாசத்துக்கு அதுக்கு முந்தைய மாசத்துக்கு இருந்த ஒரு பெரிய தட்டுப்பாடு இது 6 மாதம் ஆனாலும் கூட இது நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல ஒரு பெரும்பகுதி குறைந்து விட்டது ஒண்ணு. ரெண்டாவது மக்களுமே பழகிட்டாங்க. சொன்னாங்கல்ல கிராமங்கள் எல்லாம் அவனுக்கு 7.5 சனி பிடிச்சிருக்குது, ஒரு மாசம் கழிச்சு அதுவே உங்களுக்கு பழகிடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா ஒரு 3 மாசம் என்னன்னா நாங்க இப்போ டெல்லி போயிருந்தப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கணும் 4 ஏடிஎம் பூத் இருந்துச்சு, 4ல் 3 செயல்படலை, ஒன்றில் தான் டெல்லியிலே அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இன்னும் அந்த தட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லா ஏடிஎம்கள்லயும் பணம் கிடைக்குதான்னா இல்ல, ஆனா ஏடிஎம்கள் முன்னாடி கியூ இல்ல. அந்த ஓரளவு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதை வந்து வேற வழி இல்லாம பழகிக்கிட்டாங்க. இந்த 100 நாள் கடந்தும் என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம தமிழக அரசியல் சுனாமின்னே சொல்லலாம். இது வந்து இழுத்து ஊடகங்கள்லையும் அந்த பக்கம் திருப்பினதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படாமல் போயிருக்குது. கண்டிப்பாக வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுலையுமே இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த 100 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த சைஸ் வந்து 100 ரூபாய்க்குள்ள தான் 500 ரூபா போகுது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எண்ணும் போது அது எங்க இருக்குது, நம்ம எப்படி மடிச்சு வைக்கிறதுங்கிறது முந்தி இருந்தது வந்து 100 ரூபாய்க்கு பெருசு 500, 500 ரூபாய் பெருசு 1000 ரூபாய் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இருந்துச்சு. அது வந்து கையாளுவதற்கு எளிமையா இருந்துச்சு. ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம வந்து உள்ளர பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கும் எளிமையாக இருந்திருக்கும். அதை வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். இனிமேல் அதை வந்து எப்படி பண்ண முடியாதுன்னா எவ்வளோ இது புழக்கத்தில் விட்டாச்சு, அதை வந்து நிறைய செலவுகள் இருந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கே சிரமமாக இருக்குது. இன்னும் வந்து மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துட்டு அவங்க டிமானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் அரசு எதிர்கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புகள் சவால்கள் நிறைய இருக்கு. ஆனா 6 மாசம் வரைக்கும் கூட டிசம்பர் மாசத்து நிலவரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில இன்னைக்கு பிப்ரவரி ஓரளவு கணிசமா அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஆனா ஏடிஎம்கள் வந்து எல்லாமே பழையபடி செயல்படுறதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். இப்போ ஒரு 100 நாள் ஆயிருக்கு, இன்னொரு 100 நாள் வந்த பிறகுதான் அது ஆகும் போல தெரியுது. அருண் ஜேட்லி எல்லாம் சொல்லி வரக்கூடிய விஷயம் அத்தனை நம்ம எந்த அளவுக்கு பண மதிப்பு இழக்க செஞ்சிருக்கோமோ அத்தனையும் திருப்பியும் ரீமானிட்டைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா, பாதிப்புகள் நன்மைகளை விட கூடுதலாக இருக்கா, நன்மைகள் பாதிப்புகளை விஞ்சக்கூடிய அளவில் இருக்கா அப்படிங்கிறத இன்னும் நாட்கள் பொறுக்க வேண்டியிருக்கு ஒரு முடிவு கூறத்துக்கு முன்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்முடைய கவனத்தை இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு மாநிலமாக, பிரம்மாண்டமான மாநிலமாக 7 கட்டங்களாக தேர்தலை சந்திக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 4ஆம் கட்ட தேர்தல் 53 தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. பல விஐபிக்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் வரக்கூடிய பகுதிகளில் இன்னைக்கு தேர்தல். திருமதி சோனியா காந்தியுடைய தொகுதியெல்லாம் நடக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாமே இன்னைக்கு தேர்தல் நடக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலம். பல்வேறு பரபரப்புகள் திருப்பங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய தேர்தல் இது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து யார் வந்து வெற்றி பெறுறார்களோ, அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தான் பெரும்பான்மையாக வந்து மத்திய அரசினுடைய ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த முறையிலுமே பிஜேபி தான் பெரும்பாலான தொகுதியில் வெற்றி பெற்றது. அந்த வகையில் பிஜேபி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 403 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அங்கே இருக்குது. 7 கட்டங்களாக அது பிரித்து, இன்னைக்கு தமிழகத்தில் வந்து எப்போதுமே ஒரே கட்டம் தான் வாக்குப்பதிவு. ஆனால் அங்கே 7 கட்டங்களாக பிரித்து 3 கட்டங்கள் முடிஞ்சிருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து 4வது கட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களில் ஒரு 53 தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 680 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஒரு வழக்கு சம்பந்தமாக டெல்லி போயிருந்தபோது அங்கே நாங்கள் நோய்டாவில் தங்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அது வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து, ஆனால் நாங்கள் போன சமயம் அங்கே தேர்தல் கொஞ்சம் நாள் இருந்துச்சா என்னன்னு தெரியல, பெரிய பரபரப்பு இல்லை. நாங்கள் தமிழகத்தில் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தல் அப்படின்னாக்கா அது ஒரு திருவிழா மாதிரி
பெரிய விஷயமா நடந்துட்டு இருந்துச்சு. நான் அங்கே வந்து அதிகமாக பார்க்க முடியல. ஒருவேளை டெல்லியை ஒட்டி இருக்கிறதுனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே அது வந்து அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், அதே மாரி இப்போ காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது, நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான தொகுதிகள்லாம் அங்கே வந்து இன்னைக்கு நடக்கிறது வந்து சோனியா காந்தியான திருமதி சோனியா காந்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பங்கு கொள்ளவே இல்லை. ஒரு கடந்த பல வருஷங்கள் எடுத்துக்கிட்டா திருமதி சோனியா காந்தி நேரடியாக களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்யாத ஒரு தேர்தல். அவங்களுடைய மகனும் மகளும் போய் அந்த ரெபரலி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணது. திருமதி பிரியங்காவும் கூட பரவலா பிரச்சாரம் செய்வாங்கன்னு பேசப்பட்ட நிலையில அவங்க கன்ஃபைன்ட் டு அந்த ரெபரலி இந்த மாதிரி ஃபேமிலி பாக்கெட்ஸ்குள்ளே தான் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்து வாழ்வா சாவாங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு பக்கம் அவங்களுக்கு முலாயம் சிங் மும்முனை போட்டி இல்லை, நான் வந்து காங்கிரஸ் பிஜேபி சொல்றேன். காங்கிரஸுக்கு வந்து ஏன்னா வந்து அது பெரிய மாநிலம், பெரிய நிறைய தொகுதியில வந்து இருக்குது, யாருக்கு வந்து அது வெற்றி வாய்ப்பு வரும் அப்படிங்கிற சொல்றதுல வந்து ஒரு 7 கட்டம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு அதிகமான தொகுதிகளை கொண்டு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடத்துறது மார்ச் 8 தான் அது முடியும். உலகத்திலேயே மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஒரு மாநிலம் மாதிரியான ஒரு விஷயம். இங்க இருந்துமே நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் போயிருக்கிறாங்க, அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சகாயம் ஐஏஎஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அங்கே அழைக்கப்பட்டு நிறைய அந்த தொகுதியில் வந்து நேர்மையா நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் வந்து முன்னெடுத்து நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்குமே நாங்கள் போயிருந்தோம். இப்போ வந்து டெல்லி போயிருந்தபோது அந்த அப்போ பார்க்கும்போது கூட பக்கத்தில் இருக்குது உத்தரப்பிரதேச தொகுதி, அந்த பரபரப்பு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும், பெரிய பரபரப்பு கூட இல்லை. சில விஷயங்கள் வந்து அந்த புகார் இந்த புகார் தெரிவிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சி போனோம். அங்கே வந்து தேர்தல் ஆணையம் பெரிய பரபரப்பெல்லாம் இல்லை, அது பாட்டில் அமைதியாக இருந்துச்சு. அது ஒருவேளை அது வந்து அப்படிதான் நடக்குமா எப்போதும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பிரம்மாண்டமான மாநிலம், இந்தியாவுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுல 80 பாராளுமன்ற சீட்டுகளை கொண்டு 403 அசம்பிளி சீட்டை கொண்ட யூபி ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலம். ஒட்டுமொத்த தேசமும் இந்த தேர்தல் முடிவுகளை கவனிக்கும். ஏன்னா ஆளுகின்ற பாஜகவை எப்படி மக்கள் கணிக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அதில் கலந்திருக்கு. அதே போல காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு வாழ்வா சாவா யுத்தம் இது. அதே போல அகிலேஷ் யாதவ் ஆட்சியை தக்க வைப்பாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி அரசு வந்து முதன்முறையா இப்பதான் ஒரு முழுமையான 5 ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஒரு இயல்பா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், உட்கட்சி பூசலும் கூட இருக்கு. அதை மீறி அவரால் காங்கிரஸ் கூட்டணியை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியுமா, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு தமிழகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கும் வரப்போறோம். 7வது ஊதிய குழுவுடைய பரிந்துரையை செயல்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய ஃபோக்கஸா ஒரு கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவோம். அரசுடைய கிரெடிபிலிட்டி சார்ந்து இப்போ மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பல நிறைய சவால்களை, கிரெடிபிலிட்டி சார்ந்த சவால்களை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சர்க்கார் சந்திக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஒரு 3வது 4வது நாளாக இந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி வராரு. இதை எப்படி பார்க்கலாம் நம்ம? பொதுவாகவே இந்த மாதிரியான மத்திய அரசு ஊதியக்குழு அமைக்கும் போது எல்லாமே வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழகம் உடனடியாக அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணாது. திமுக அரசாங்கம் இருக்கட்டும், அதிமுக அரசாங்கம் இருக்கட்டும், எந்த ஊதியக்குழு வந்தாலுமே மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு ஊதியக்குழுவோட குறைவாக தான் ஊதியம் இருக்கும். ஆனால் இங்கே தமிழகத்தில் மட்டும் உடனே ஊதியக்குழு அனௌன்ஸ் பண்ணாக்கா அரியர்ஸோட போட்டு சேர்த்து கொடுத்துட்ருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இப்போ அறிவிப்பு கொடுத்தது வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்குது. என்னன்னாக்கா இப்போ வந்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, மே 14க்குள்ளே நடத்தணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இவங்க ஆளுங்கட்சி தரப்பில் என்னன்னாக்கா ஒரு தயக்கம் இருக்குது. இந்த மாதிரியான மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு அலைகள் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த தேர்தலில் போய் சந்திக்கிறது வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றம் இல்லை, நீங்கள் வந்து மே 14க்குள்ளே நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து நிறைய ஊழியர்கள் வந்து தேவைப்படணும். அரசு ஊழியர்கள் வந்து நான் இது எம்எல்ஏ எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஆசிரியர்களே ஓரளவு 90% பணியாளர்களை தேர்தல் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பதவிகள் எல்லாம் எந்தெந்த அரசு ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இதில் கொண்டாட ஒரு சூழல் இருக்கும். அப்போ வந்து அவங்க சார்பாகவும் இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் உடனடியாக அந்த தேர்தலை வந்து மனதில் வைத்து தான் இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்தில் விமர்சனம். ஏன்னா இல்லை இவங்க சொல்றது என்னன்னாக்கா இவங்க தான் இப்போ தொடர்ந்து 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க.
அப்போ வந்து இது போன ஆண்டு ஜனவரி மாதம் வந்து 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. செல்வி ஜெயலலிதாவுடைய உடல்நிலை பாதிப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கவனம் செலுத்த முடியாத அந்த இதுல இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அவங்களுக்கான கோரிக்கை தமிழக அரசு ஊழியர்கள் வந்து பல அரசு ஊழியர்கள் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த ஊதியக்குழுவினுடைய பரிந்துரை பண்ணணும். உடனே இவர் வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த உள்துறை, நிதித்துறை, பணியாளர் மற்றும் நிர்வாக துறை இந்த செயலாளர்கள் தலைமையில குழு அமைத்து வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ள வந்து அவங்க கொடுக்கணும். ஜூன் 30/7/2017 கொடுக்கணும், அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஏன்னா இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி 2 பேரும் அப்படியே டிட்டவன் என்ன பண்ணணுமோ நீ பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து நிறைய இன்னைக்கு வந்து பதிவுகள் வந்து முகநூலில் வந்திருக்குது. என்னன்னாக்கா இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அரசு ஊழியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா, அவங்களோட நலன் மட்டும்தான் பார்க்கணுமா, மொத்தமாக 2% தான் இதில் இருக்கிறாங்க, 98% வந்து அரசு ஊழியர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அவங்க வந்து சம்பளம் வாங்குறதுக்கு அளவுக்கு வந்து அவங்களுடைய அவுட்புட் இருக்குதா, வேலை இருக்குதா அப்படின்னாக்கா இல்ல. அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3வது நாளா இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை கவனம் செலுத்திட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அது பொலிட்டிக்கலாக பயன்பெற போகுது, எந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில் இது பார்க்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருப்பதை மறுக்கிறதுக்கு இல்லை. பல்வேறு விஷயங்களை பற்றி இன்னைக்கு பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு, நேரம் இல்லை நமக்கு அலசுவதற்கு. நிகழ்ச்சியில் இணைந்த திரு சிவ இளங்கோ அவர்களுக்கு நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி. நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.